ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் ப்ளவுஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. லீஃப் சீக்வன்ஸ், சுகர் பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணி ஒரு அழகாக ஃப்ளவர் ப்ளவுஸ் நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் பிங்க் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நான் இங்கே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா, அந்த 5 பெட்டலை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தா நான் டேரெக்டாக இதை எப்படி பண்ணோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கும்போது டைம் உங்களுக்கு லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் யாரும் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதுக்காக நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். நான் இதில் ஒரே ஒரு பீட் மட்டுமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய பீடு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீடிலும் அதுக்கு ஏற்றப்பறம் நீங்கள் செலக்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த அவுட்புட் நல்லாவே வரும். நீங்கள் பெரிய பீடாகவும் யூஸ் பண்ணலாம். 2 mm பீட், 3 mm பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோ இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆரி ஒர்க்கும் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளவுஸஸும் ப்ளவுஸில் யூஸ் பண்ணி நம்ம டிசைனை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் அதே மாதிரி தான் ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். சாரீலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் எல்லாம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். இப்போது ஒரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். அதில் பீடு ஆட் பண்ணுங்கள். அந்த லீஃபில் எத்தனை பீடு ஆட் பண்ண முடியுமோ அத்தனை பீடு ஆட் பண்ணி இது போடணும். நான் பாருங்கள், கொஞ்சம் சாய்வாக நான் போட்டிருக்கேன். இதில் 3 பீடு எடுத்துருக்கேன். இப்போது இந்த சைடு எடுங்க. இந்த சைடும் ஒரு லீஃப் எடுத்துட்டு அதுலேயே 3 சுகர் பீடு கோக்கணும். கோத்துட்டு அதுவும் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயே 3 சுகர் பீடு ஆட் பண்ணி இதுவும் சைடாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு மிடியில் எடுங்க. மிடியில் நீடில் எடுத்துட்டு என்னுடைய ப்ரோச்சஸ் கிளாஸில் யாரும் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், லிங்க்கும் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கேன். 2 month கோர்ஸ் 500, ஜஸ்ட்டு 500. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் அதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் அடிஷ்னலாக நான் ஒர்க்கு தருவேன். ஸோ அதுவும் நீங்கள் எனக்கு ப்ளவுஸில் இல்லை கிளாத்தில் போட்டு எனக்கு வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோவாக சென்ட் பண்ணணும். இப்போ இதுலேயே ஒரு 3 பீடு ஆட் பண்ணி இந்த சைட் லீஃப் ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் இது என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு சொல்லித்தரேன். நீங்கள் போடும்போது
அந்த ப்ளவுஸ் அண்டு சாரீக்கு ஏற்றாப்புல நீங்கள் டிசைன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்புறம் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடு நான் என்ன பண்ண போகிறேன்னு தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து லீஃப் வந்து சைடாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் வந்து சைடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நெக் சைடு இருக்குது இல்லையா, நம்ம பேக் நெக், அதில் வந்து மிடிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பேக் நெக்கை சுற்றியும் நீங்கள் வந்து டிசைன் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து யாரா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து ஃபோட்டோவாக எனக்கு சென்ட் பண்ணலாம். என் வீடியோக்கெல்லாம் நீங்கள் லைக் கொடுங்க. இப்போ இதிலே வந்து 3 பீட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதிலே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். இது பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவரில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதுலேயே வந்து ஒரு லீஃப் வந்து ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். இல்லை நீங்கள் சுகர் பீட்டுக்கு பதிலா நீங்கள் வேறு என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்கும் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ சிம்பிளாக அந்த ஃப்ளவரை வந்து நம்ம எந்த அளவுக்கு கிராண்டாக அழகாக நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். நீங்களாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.